ஏழரை கண் படைத்து உலகத்தை ரட்சித்து வருகிறேன். என்னுடைய ஒரு வழியை திறந்து பார்த்தால் உலகமே எரிந்து பஸ்மீகரமாக போய்விடும். அப்படி இருக்க உலகிற்கு ஒளி கொடுக்கும் நேரமும் காலமும் சரியான நேரத்திற்கு உலகத்திற்கு ஒளி தர வேண்டும். அருணா, எனக்கு தேர் ஓட்டுகின்ற அருணன் வரவில்லை. அருணா, நேரம் கடக்க கூடாது. உண்மைதான். சரியான நேரத்திற்கு உலகிற்கு ஒளி கொடுக்க வேண்டும். என்ன இது? வானத்தில் ஏதோ அருணா ரதம் நின்று விட்டது. ஆமா, விரட்டு, நிற்க கூடாது. வானத்தில் ஏதோ விழுந்திருக்கிறார் போல இருக்கிறது. மரமும் என்னவென்றே புரியவில்லை. நடுவானத்தில் மரம் எங்கிருந்து வந்துவிடும்? என்ன இது வேடிக்கை? ஏதோ ஒரு மாநிலம். ஆமா, யாரது? ரதத்தின் முன்பாக விழுந்து கிடப்பவன் யார்? எழுந்தரை. அவன் மனிதனாகவும் தெரியவில்லை, மிருகமாகவும் தெரியவில்லை. ஏதோ ஒரு உருவம். சரியான நேரத்திற்கு உலகிற்கு ஒளி கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எழுந்திரு, இல்லை என்றால் உன் மீது ரதம் செலுத்த வேண்டும் நிலை ஏற்பட்டுமா? என்ன மச்சான்? என்னை யார் என்று கேட்கும் நீ யார் ஐயா? நானோ தேரோட்டி. தேரோட்டிக்கெல்லாம் ஐயனுடைய ஆமா நரசாரதி. தேரோட்டி பயல்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல முடியாதா? யார் விழுந்து கிடப்பது? யாரோ ஒரு உருவம். நேரத்தோடு நாங்கள் உலகிற்கு ஒளி தர வேண்டும். எனக்கு பதில் சொல்ல மாட்டானா? ஐயா, தேரோட்டிக்கு பதில் சொல்ல முடியாது என்று உரைக்கா. என்ன இது? யாராக இருந்தாலும் எங்களுக்கு நீ யார் என்ற விளக்கத்தை தர வேண்டும். ஐயா, நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார் ஐயா? நான் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியதே. சூரிய பகவானே, அபயம் ஐயா, அபயம் ஆதரிக்க வேண்டும் ஐயா, ஆதரிக்க வேண்டும். அபயம் என்று அடைந்தவரை காப்பாற்றுவதில் தவறில்லை. காப்பாற்றுவது தவறில்லை. அவருடைய கோரிக்கை என்ன என்பதை கேளுங்கள். சூரிய பகவானே, காப்பாற்றுகிறேன், எழுந்திரு. காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டால் போதாது. வேற என்ன? அன்றாட நீ வணங்கக்கூடிய எம்பெருமான் அந்த நாராயணன் மீது சத்தியமாக உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் தான் எழுந்திருக்கும் இருக்கிறது. விபரீதமாக இருக்க வேண்டாம். இல்லை, வாக்குப்படுத்த வேண்டாம். காப்பாற்றுவதில் தவறில்லை. காப்பாற்றுவதில்லை. நமோ நாராயணன் வைகுந்த வாசன் அவர் மீது சத்தியம் செய்ய முடிகிறார். எடுத்து பாருங்கள். எப்படி இது? முடியாதே. முடியாது என்றால் எழுந்திருக்க மாட்டேன். எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. அவன் ஒரு யானையை கேட்பான், கொடுத்து விடலாம். சரி, யானையை கொடுத்து விடலாம். ஒரு பானையை கேட்பான். ஏண்டா, யானையே கொடுக்கிற நம்மால் பானை கொடுக்க முடியாது. கொடுத்து விடலாம், கொடுத்து விடலாம். ஆனால் அதிலும் ஒரு வில்லங்கம் இருக்கிறது. என்ன? அந்த யானை எடுத்து அந்த பானைக்குள் விடு என்பார். அப்படி ஒரு சங்கடத்திலே கொண்டு வந்து விட்டார். அதனால் தான் உரைக்கிறேன். நேரம் கிடக்கிறது. அப்படி என்ன பார்த்துக் கொள்ளலாம். விவரத்தை நீ சொல்ல மறுத்தாய், ஆனால் அபயம் என்று அடைகின்றாய். ஸ்ரீமன் நமோ நாராயணன் மீது சத்தியமாக உன்னை காப்பாற்றுகிறேன், எழுந்து. சூரிய பகவானி, மாய மகேந்திரபுரி ஆளக்கூடிய தானாசூரன் ஐயா. தானாசூரன், தானாசூரன். உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது காரணம் அவன் தானாவே சொல்றான். ஆண்டவர் இடத்திலே எம்பெருமான் ஈசன் இடத்திலே அறந்தவன் செய்து 1000 குண்டலத்தை பரிசாக பெற்றி சரி அறநெறியோடு வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தாமல் அக்கிரமத்தில் ஈடுபட்டேன் ஐயா. அக்கிரமத்தில் ஈடுபட்டி தேவர்களை துன்புறுத்தினே. எம்பெருமான் நாராயணனாக அவதாரம் எடுத்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய 999 குண்டலத்தை மதித்து விட்டார்கள் ஐயா. இருப்பது ஒரு குண்டலம்.
அப்பொழுதே உரைத்தேன் அல்லவா? யானை கேட்டா பானை கேட்டா இப்படி எடுத்து விடுங்கள். காப்பாற்ற யானை எடுத்து பானைக்குள் விடுங்கள். நாராயணன் மீது சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நாம் வழிபடக்கூடிய இறைவன் அவர் மீது சத்தியம் செய்துவிட்டு இவனை காப்பாற்றாமல் நிறுத்துவது என்றால் அவரே எதிரியாக. இறைவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் அவனை எங்குமே மறைக்க முடியாது. உண்மை உண்மை. அவரிடத்தில் நாம் பொய் சொல்லவும் முடியாது. சுவாமி, என்னுடைய பார்வையே சரியில்லை. சரி, காப்பாற்றுகிறோம் என்று சத்தியம் செய்துவிட்டு நிறுத்த முடியாது. அண்ணா, இவனை ஒரு நெல்லிக்கனி ஆக்கி என் உள்ளம் கையிலே வைத்து விழுங்கி விடுகிறேன். என் கர்ப்பத்திலே நீ பந்தரம் அடைவாய். சுவாமி, யாரது? வாழ்க வாழ்க வாழ்க. இறைவா, வணங்குகிறேன். கதிரவன், வெயிலோ, ஞாயிறு, பருதி, ரவி, சூரியன் என்று சொல்லக்கூடிய பல நாமோதயங்களுக்கு சொந்தக்காரனான கதிரவா, சொல்லுங்க. வாழ்க 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 என்று வாழ்த்து வணங்குகிறேன். ஆமா, உலகத்துக்கு அன்றாடம் ஒளி கொடுக்கக்கூடிய ஆண்டவன் நீதானே? ஆமா ஆமா. இன்று ஒளி கொடுக்கும் புறப்படும் நேரத்தில் இந்த வழியாக தானாசுரன் சொல்லக்கூடிய இறக்கம் வந்ததை நீ பார்த்தாயா? இல்லை, யாரும் இந்த வழியாக வரவில்லை. நாங்கள் பார்க்கவே. சுவாமி, உண்மையாகவா? அப்படி என்றால் கொஞ்சம் போய். சரி, ஒரு பெருமகள். இல்லை 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 இல்லை. அப்படி என்றால் இவர் சந்தேகப்படுகிறார். அருணா, நீ வாயை மூடிட்டு அமைதியா. அப்பொழுது யாரோ ஒருவர் வந்ததாகவும் ஒரு நிமிடம். என்ன? சின்ன வயதிலிருந்தே உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம் என்னவென்றால் உன் வாயில் பொய் என்பதே வராது. என் வாயில் பொய் என்பதே வராது சுவாமி. இல்லை, இங்கு யாரும் வரவில்லை. நாங்கள் பார்க்கவே இல்லை. யாரோ ஒருவன் வந்ததாகவும் அவன் ஆகாய மார்க்கம் படுத்துக் கொண்டிருந்ததாகவும் ஐயன் எழுப்பியதாகவும் சொல்ல மாட்டேன். ஒருபோதும் சொல்ல மாட்டேன் சுவாமி, சொல்ல மாட்டேன். நம்பலாம் நம்பலாம். வேறு ஏதாவது சொல்ல மாட்டேன். உளறிவிட போகிறேன். இல்ல அப்பேற்பட்ட தவறை நான் செய்ய மாட்டேன் சுவாமி. சொல்ல மாட்டேன் நான். அப்படியா? ஆமா, அப்படிதான். என்ன நடந்தது? யாரோ ஒருவன் வந்ததாகவும் ஆகாய மார்க்கம் விழுந்து கிடந்ததாகவும் அவனை தாங்கள் எழுப்பியதாகவும் அவனை எடுத்து நெல்லிக்கனியாக வைத்து தங்களுடைய கர்ப்பத்தில் பந்தனமாக செய்ததாகவும் நான் சொல்ல மாட்டேன். உன்னைக்கென்றே பிறந்தவன் நீ ஒருவன். ஆமா, நான் சொல்ல மாட்டேன். அனைத்து புரிந்து விட்டது. என்னடா இது? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. கதிரவா, அனைத்தும் எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. புரிஞ்சு போச்சான் சாமிக்கு புரிஞ்சு போச்சான். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மீது ஆணையாக உன்னை காப்பாற்றுகிறேன் என்று என் மீது சத்தியம் செய்து விட்டாய் அல்லவா? திருவின் குருவே, திருவை உலகளிக்கும் திவ்ய திருமகனி, கேசவா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, நாராயணா, திருவிக்கிரமா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நாங்கள் வரும்பொழுது ரதத்தின் முன்பாக வந்து விழுந்து கிடந்தான். யார் என்று கேட்டால் சொல்ல மறுத்தான். உலகிற்கு ஒளி தர வேண்டுமே, நேரம் கடக்கிறது என்று நான் உங்கள் மீது ஆணையிட்டு கொடுத்து விட்டேன். கேட்டது அப்படி. ஆனால் உம்மிடத்தில் நாங்கள் பொய் உரைக்க முடியாது. அனைத்தும் அறிந்தவர் நீங்கள். ஆகையினால் நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் உரைத்தீர்கள். மன்னிக்க வேண்டும். அவரை ஒரு உள்ளம் கையிலே நெல்லிக்கனி ஆக்கி என் கர்ப்பத்திலே வந்தனர். அப்படியா? ஆமா. இப்போது அவனை நான் கொல்ல வேண்டும் என்றால் உன்னை கொன்றால் தான் அவனை கொல்ல வேண்டும். உன்னை கொன்று விட்டால் இந்த உலகத்திற்கு யாராலும் ஒளி கொள்ள முடியாது. ஆகையால் நான் சொல்வதை போல் நீ செய்ய வேண்டும். பிறக்க போகின்ற தோபரகத்திலே ஒரு பத்தினின் கர்ப்பத்திலே அவனை பந்தனமாக செய்து விடு. என்னால் படைக்கப்பட்ட நரனால் அவனுக்கு அழிவு என்பது இன்னும். இப்போது நல்லபடியாக உலகத்திற்கு ஒளி கொடுத்து விடு. நான் வருகிறேன். உன்னுடைய வாக்கு. உன்னை மாதிரி ஆட்களை வைத்திருந்தால் எதையுமே நாங்கள் மறைக்க. நான் எங்கு உரைத்தேன்? தாங்களெல்லாம் உரைத்தேன். சரி,
நடந்தது நன்மையாகவே நடந்தது. இறைவன் என்ன வாக்கு தந்தார்? வருகின்ற துவாபரிகத்திலே நீ எந்த ஒரு உத்தமையினுடைய கர்ப்பத்திலாவது நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த நெல்லிக்கனியை, அந்த தானாசூரனை விட்டுவிடு, அப்பொழுதும் அவனை நான் பழி தீர்த்துக் கொள்ளுகிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆமா புறப்படு.